ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல நம்ம சூர்யா, அதுக்கடுத்து பூஜா ஹெக்டே இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் லவ் திரைப்படம். முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆக்ஷனும் இல்லை, லவ்வும் இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டுத்தையும் பிசைஞ்சு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. இந்த ஜிகிருதண்டா படத்துடைய டபுள் எக்ஸ் அந்த படத்தை அப்படியே வேற மாதிரி மாத்தி அந்த கிளைமேக்ஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ரெட்ரோ. ஏன்டா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இந்த படம் முடியறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்றீங்க, சீக்கிரமா முடிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இந்த ரெட்ரோ படத்தை நீங்க பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தேட்ரிக்கல் அதுக்கடுத்து நான் தேட்ரிக்கல் 2 ரெவன்யூ சேர்த்து 235 கோடி எங்களுக்கு வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உலகமாக உருட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே சொல்லி வச்சிருக்கானுங்க. ஏன்டா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. சரி, இந்த ரெட்ரோ படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துருச்சு. மே 30ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த ரெட்ரோ திரைப்படம் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது வரைக்கும் இந்த ரெட்ரோ படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல பாருங்க. ஆனா நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியல. ஒரு சில படங்களுக்கு தியேட்டரிக்கல்ல நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தாலும் ஓடிடியில் வெளிவந்ததுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த படத்துக்கு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு அட பாவிகளா, இந்த அளவுக்கு ஒரு காவியத்தை எல்லாரும் இப்படி பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு தான் அந்த படம் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சம்பவம் இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ, எங்க ப்ரோன சம்பவம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சம்பவம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்சன் சார் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னா மே 30 நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க.